ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின தரமான சூப்பரான இரண்டாவது வாரத்தோட டே 5 நைட் ஓட் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, நிறைய வியூஸ் போகுது, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள், கதை சொல்ல போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் கடந்த ஒரு வாரமாக நடந்துகிட்ருக்கு. அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமருதீன் அண்ட் நம்மளுடைய அப்சரா கதை சொன்னாங்க. அப்சராவோட கதை கேட்டு கண் கலங்கினது மட்டும் இல்லை, அவங்களுடைய அம்மாவும் அண்ணன் அவங்க காலில் விழணும், இந்த மாதிரி ஒரு மனது படைத்தவங்களும் உண்மையிலே தெய்வத்துக்கு சமம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த கதையை பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சொல்லுங்கள். கமருதீனோட கதையை கேட்டேன், அந்த அளவுக்கு இன்ஸ்பயராக இல்லை. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு 2 பேர் கதையில் யாரோட கதை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கேப்டன்ஷிப் டாஸ்க் பயங்கரமாக போச்சு. அதில் பெஸ்ட்டு ஒஸ்ட்டுன்னு 2 பேர் இது பண்ணாங்க. பெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்தாங்க. ஃபஸ்ட்டு கனி, அதுக்கப்புறம் சபரி, விக்கல்ஸ் விக்ரமுக்கும் சபரிக்கும் டை ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா மக்களால், அதாவது அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து சபரி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ கடைசியாக வந்து 3 பேர் மோதினாங்க. அந்த ப்ரொமோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் கமருதீன் வெளியே போயிட்டார். மீதி சபரிக்கும் கனிக்கு தான் பயங்கர போட்டு இருந்துச்சு. இப்போ வரைக்கும் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, கனி தான் வந்துட்டு கேப்டன் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ கனி கேப்டன் ஆனதுனால கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த வாரம் அவங்க கேப்டனாக இருந்து கரெக்டாக இருந்தாங்கன்னா ஓகே, இல்லைனா இதே மாதிரி இருந்தாங்கன்னா இன்னும் எக்ஸ்போஸ் ஆவாங்க. கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நெகட்டிவாகவும் நம்மளுக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு கனி தான் கேப்டனாக வரணுமா இல்லை சபரி வரணுமா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா செம்ம மாசான விஷயம் என்னென்னா வைல்ட் கார்டு என்ட்ரி. ஸோ 99% வைல்ட் கார்டு என்ட்ரி கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருச்சு. 1% ஏன் அப்படின்னா அவங்க வந்ததுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நாளைக்கு நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீட் இருக்குது. எத்தனை பேர் வரப்போகிறாங்கன்ற விஷயங்கள்லாம் தெரியல. மேபி நாளைக்கு அந்த ப்ரொமோ போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, லாஸ்ட்டாக வந்துட்டு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, சண்டே எபிசோடில் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. ஆனால் சண்டே எபிசோடு டைமில் வர போகிறாங்கன்றதை நான் நாளைக்கு நம்மளுக்கு அப்டேட் வந்துடும். நான் அதை கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஆக மொத்தத்தில் கண்டிப்பாக வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்குது அப்படி நம்பர் வந்திருக்கு. அந்த வைல்ட் கார்டில் யாரெல்லாம் வந்தால் இந்த பிக் பாஸ் சீசன் 9 இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போய் சுறுசுறுப்பாக மாறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற கண்டஸ்டன்ஸ் பேரை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் தான் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,60,892 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 23.37. உண்மையிலே செம்ம மாசான ஒரு சம்பவங்க. போன வாரம் வந்துட்டு 1,20,000 என்னமோ தான் வாங்கினார். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் முடியலை, 1,60,000 ஓட்டு. இதெல்லாம் உண்மையிலே சாதாரணமான விஷயமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி இவருக்கு இவ்வளோ ஓட்டு வருமா, நம்ம இவரை பற்றி பேசுவோமா, நம்ம இவருக்கு சப்போர்ட் பண்ணுவோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நம்ம நினச்சி பார்க்காத விஷயம்லாம் நடக்குது. உண்மையாக இந்த பிக் பாஸ் சீசன் 9 கரெக்டாக யூஸ் பண்ணுற, இந்த பிளாட்ஃபார்மை கரெக்டாக யூஸ் பண்ணுற ஒரே ஒரு பர்சன் நம்ம திவாகர் மட்டும்தான். அதேமாதிரி வெளிப்படையாக கேமை விளையாடுற ஒரே ஒரு பர்சன் இந்த திவாகர் மட்டும்தான். மாஸ்க் இல்லாமல் விளையாடுற ஒரு பர்சன் இந்த திவாகர் மட்டும்தான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்டிங் காமிச்சார். அப்பா இந்த பாட்டு வினோத் பாடுறார், சோல பசுங்கிலி அந்த பாட்டை பாடுறாரு. ஐயோ ராஜ்கிரண் சார் பார்த்தாருன்னா அப்படி கட்டிப்பிடிச்சி முத்தம் குத்துறாரு பொழுது. அந்த மாதிரி ஒரு இது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் நடிக்கிறது விஷயம் கிடையாது, அங்கே யார் இருக்காங்க எது இருக்காங்க வெக்கம் மானம் அந்த இது ஒன்று பண்ணுவாங்க பார்த்தீங்க, ஒரு மாதிரி எனக்கு கூச்சமாக இருக்கு. அந்த எதுவுமே இல்லை, சொன்ன அடுத்த நிமிஷமே நடிக்கிறாங்க பாருங்க. அது உண்மையிலேயே வந்துட்டு ஒரு பெரிய திறமை. இந்த பிக் பாஸ் சீசன் 9 உண்மையிலேயே யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ கண்டிப்பாக திவாகருக்கு ஒரு அடுத்த கட்டத்தை கொடுக்குன்னு நினைக்கிறேன். திவாகரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற சொல்லுங்கள். ரெண்டாவது பிளேஸ் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா சபரி இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,32,044 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 19.18. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக கண்டிப்பாக சபரி வந்து எல்லாருமே நம்புகிறாங்க. ஆனால் என்னை கேட்டிங்கன்னா இன்னுமே எனக்கு வந்து அந்த நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவர் பண்ணுற விஷயங்கள் ஒரு மாதிரி இருக்குது, அது அவுட்புட் ஒரு மாதிரி இருக்குது. இவர் அங்கே நேற்று வந்து பண்ண விஷயங்கள் எனக்கு இன்னுமே வந்துட்டு அதிருப்தியில் தான் இருக்குது. யாருக்கெல்லாம் நேற்று அவர் பண்ண விஷயங்கள் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா சுபிக்ஷா வந்து சாப்பாடு கேட்டு பிக் பாஸை கேட்குறாங்க. அதுக்கப்புறமா சரி இவங்க தான் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து இதை எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணும்போது, நாங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டோம், எங்களால் செய்ய முடியாது, நீ வந்து பாத்திரத்தை தொலைக்குன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் டிலக்ஸில் இருக்கிறவங்களை வந்துட்டு இவர் வந்து வேலை வாங்கும்போதே தெரியுது இவருடைய அந்த விஷயங்கள். அப்படி வந்து அங்கே சொல்லி அவங்கள மனசு கஷ்டப்படுத்திட்டு அசிங்கப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அழுதுக்கப்புறமா போய் சமாதானப்படுத்துகிற மாதிரி போயிட்டு, நான் அண்ணன் வீட்டுக்கு வந்தேன், அண்ணனுக்கு என்ன சமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு கேட்டார் பார்த்தீங்களா. அது எனக்கு சுத்தமாக வந்துட்டு சரிப்படலை. இது உண்மையா அது உண்மையா அப்படின்னு. இது உண்மையாக இருந்துச்சுன்னா அங்கே பேசிருக்கக்கூடாது, அது உண்மையாக இருந்துச்சுன்னா இதை பேசிருக்கக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சபரி வந்து விட்டு கொடுக்குற ஒரு கேமை வந்து அதுவும் இல்லாமல் 2 வாரமாக அதை தான் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி விட்டு கொடுத்தா மக்கள் மனசில் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்த பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டு கொடுக்குற இது விஷயத்தை பண்ணார். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரமுக்கு இவருக்கும் ட்ரை ஆச்சு. அப்போ வந்துட்டு இவர் நான் போயிடுறேன் விக்கல்ஸ் விக்ரம் நிற்கட்டும் இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்குன்னு சொல்லும்போது பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு நிறுத்தி
முதல் பொறுப்புக்கு எத்தனை காரணங்கள்னாலும் பொறுப்பை உணர்ந்து அந்த பொறுப்பை கரெக்டாக பொறுப்பை எடுத்துக்குங்க. அப்போ தான் அந்த பொறுப்புக்கு அந்த பொறுப்பு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதையாக இருக்கும். அப்போ நம்ம பொறுப்பை பற்றி பயங்கரமாக பொறுப்பாக பேசியிருந்தோம் நம்ம பிக் பாஸ். ஸோ அதுலேருந்து இதுவுமே கொஞ்சம் சபரி வந்து பொறுப்பாக இருப்பான்ற மாதிரி தோணுது. அதனால தான் அந்த ப்ரொமோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கனிக்கு அந்த பொம்மையில் போய் ஒரு குத்திருப்பார். ஸோ சபரி கேப்டனாக வரணுமா இல்லை கனி கேப்டனாக வரணுமா? நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 73,949 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.74. ஸோ விஜய் பார்வதி கண்டிப்பாக ஒரு டஃப்பான ஒரு பிளேயர் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்கக்கிட்ட எனக்கு ஒரு முரண்பாடு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே வந்துட்டு விஷம்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி திவாகர் கிட்ட சொல்லியிருப்பாங்க, எஃப்ஜே விஷம், பிரவீன்ராஜ் விஷம், சபரி விஷம் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்துட்டு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு எனக்கு எஃப்ஜே ரொம்ப பிடிச்சிருக்கு, எஃப்ஜே கூட நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், ஆனால் இப்போ வந்துட்டு அவன் நல்லா என் கூட பழக ஆரம்பிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ அது உண்மையா இது உண்மையான்றது தெரியல. அதேமாதிரி தேர்டு ப்ரோமோவும் செகண்ட் ப்ரோமோ சம்திங் வந்துச்சா, தேர்டு ப்ரோமோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா விஷன்ற கேட்டகரியில் இன்னுமே வச்சுருக்காங்க. அப்புறம் ஏன் வந்துட்டு காலையில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் எஃப்ஜேவை சொன்னாங்க எனக்கு சத்தியமாக இது வரைக்கும் புரியல. ஆனாலும் இவங்க ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக கேட்டீங்கன்னா கிடையாது. ரம்யா வந்துட்டு விஜய் பார்வதியும் திவாகரும் வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு அவங்க மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. அது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, விஜய் பார்வதி உண்மையிலே நல்ல ஒரு டஃப்பாக ஒரு பிளே கொடுக்குறாங்க, அது மாட்டுக்கிட்டே கிடையாது. ஆனால் ரம்யாவோட அந்த காண்டு அது அங்கே வந்து நல்லாவே தெரிஞ்சுது. நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே விஜய் பார்வதியை ரம்யா வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொன்னதில் உண்மையிலே அவங்க விஜய் பார்வதி வந்து ஒஸ்ட்டுக்கு தகுதியானவங்களா இல்லை அதெல்லாம் கிடையாதுங்க, அவங்க சும்மா சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க நல்லா கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட கமருதீன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 61,847 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.99. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்குறாங்க என்னென்னா, கமருதீன் வந்துட்டு இன்றைக்கி பேசின விஷயங்கள் ரொம்ப அப்படியே கண்ணீர் மல்க நம்ம மனசுலாம் வந்து கரைச்சிருச்சு, அதனால் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகி விஜய் பார்வதியோட ஓட்டை வந்து அது டாமினேட் பண்ணி கம்மி பண்ணிவிடுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி கமருதீன் அண்டு அப்சரா 2 பேருமே வந்து ஸ்டோரி சொன்னாங்க. அப்சரா ஸ்டோரியை விட கமருதீன் ஸ்டோரி சூப்பராக இருந்துச்சா கேட்டிங்கன்னா 2 பேருமே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் சொல்கிற விதங்கள் வந்து கமருதீன் கிட்ட சுத்தமாக இல்லை. அதே மாதிரி அதை சொல்லும்போதே வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் வந்துட்டு அங்கங்கே வந்து குத்திக்கிட்டே இருக்காரு. அவரை சித்தப்பான்னு கலாய்க்கிறது, நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தர்பீஸ் வாங்கி சாப்பிட்டோன்றாரு. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தர்பீஸ் சாப்பிட்டா மட்டும் வயிறு நிரம்பிடுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து ஒரு பொண்ணை வந்து கோத்து விடணும்னு சொல்லிட்டு அழகாக வந்துட்டு நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம், அப்புறமா பிரிஞ்சிட்டோம் சூழ்நிலையால், ஆனால் நான் டேட் பண்ணோம், இப்போ அந்த இதை வந்து பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த லைவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாக்கு கடிச்சு ஒரு நக்கில் ஒரு விஷயம் பண்ணார் பார்த்தீங்களா, அது ரொம்ப தவறான விஷயமா எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்கள். இந்த கமருதீன் இருந்தாலும் நிறைய பேர் வந்துட்டு இன்னுமே வந்து கமருதீன் வரணும், நல்லா வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவர் பட்ட கஷ்டங்கள் இந்த மாதிரி எனக்குமே ஆசையாக இருக்குது, கமருதீன் இன்னும் நல்லா வரணும்னு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 5வது பிளேஸ் பற்றி நான் ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 54,496 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.92. ரம்யா இருக்காங்க பாருங்க, அப்பா வாயாது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி காவாய் மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா அந்த பாவம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வாட்டர்மெலன் சார் அவ்வளோ வெறுத்து வந்து சொல்கிறாரு, அவரை போய் வந்துட்டு ஏதோ ஒன்று ஊற்றி குடிக்கிறாரு, நீங்களே எல்லாத்தையும் குடிச்சிட்டாங்கன்னா நக்கிறதா இப்படி கேட்குறாங்க. ஒரு குடும்பம் வேணும்னு சொல்லிட்டு தானே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. ஒரு குடும்பம் வேணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெரியப்பாவையோ பெரியமாவையோ இல்லை சித்தப்பாவோ மாமா அண்ணன் யாரையாவது இந்த மாதிரி நக்கிறேன்னு சொல்லுவாங்களா? இந்த மாதிரி சொன்னால் போது அந்த குடும்பத்தில் அந்த பொண்ணை சேர்த்துப்பாங்களா? அப்போது நீங்கள் சொல்கிறது ஒரு மாதிரி இருக்குது, செய்கிறது ஒரு மாதிரி இருக்குது. நான் அண்ணாத நான் இந்த குடும்பத்தில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன்னாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி எல்லோரும் கூப்பிட்டு ஒரு நாள் சாப்பிட்ருப்பாங்களா? கிடையவே கிடையாது. அப்போது அவங்க எல்லாமே வந்து சிம்பத்திக்காக க்ரியேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட முகத்திரையை வந்துட்டு நம்ம திவாகர் சூப்பராக கிழிச்சார். என்னென்னா இந்த சூப்பர் டிலக்ஸில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு அப்படியே இங்கேயே இருந்து நாமினேஷன்ஸில் வராமல் இருக்கணும்னு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ரம்யா அதை தான் ஃபாலோ பண்ணாங்க. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க வந்து இந்த நாமினேஷன்ஸ்குள்ளே வந்தாங்க. இல்லைன்னா அதுதான் அவங்களுடைய பிளான், சூப்பராக உடைச்சாங்க. இந்த ரம்யாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அப்சரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 52,775 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.67. கண்டிப்பாக அப்சரா இன்றைக்கி அவங்களோட ஸ்டோரிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடவுள் புண்ணியத்தில் அந்த ஸ்டோரியை நான் பார்த்தேன், கேட்டேன், ரசித்தேன், அழுதேன். அவங்க சொன்ன ஸ்டோரியில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்னை வந்து டச் பண்ணுது. என்னென்னா அவங்க அம்மா சொன்ன அந்த வார்த்தை, அவள் பண்ண தப்பு, அது வந்து அவளோட தப்பு கிடையாது. நான் 10 மாதம் சுமந்து பெற்று இத்தனை வருஷமாக என் குழந்தைய வளர்த்து இந்த ஒரு விஷயத்துக்காக நான் ஏன் என் குழந்தைய இழக்கணும்? அவள் ஏன் குழந்தை, அவளை வந்து நான் என்ன விட்டு கொடுக்க முடியாதுன்னு அம்மா சொன்னது இல்லாமல் அண்ணன் அப்படியே கட்டிப்பிடிச்சி நீ எங்கேயே போகக்கூடாது, என் கூட தான் இருக்குன்னு சொல்லி சப்போர்ட்டிவாக இருந்து அம்மா அண்ணனை தாண்டி அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாத்துக்குமே வந்து தாத்தா பாட்டி ஃபினான்ஷியலாக வந்து சப்போர்ட் பண்ணி இப்போ இவ்வளோ பெரிய ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்கன்னா அதுக்கு அந்த முழு குடும்பம் காரணம். பார்க்கல அந்த குடும்பத்துக்கு நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் சொல்லி ஆகணும். அதில் இருக்கிற அம்மாவுக்கும்
அந்த அண்ணனுக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பெரிய வணக்கத்தை வச்சு ஆகணும். இந்த மாதிரி இருந்தாங்கன்னா போதும், இந்த புரிதல் இருந்தாவே போதும், நம்ம நாடு எங்கேயோ போயிடும். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 51,310 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.45. எஃப்ஜே கண்டிப்பாக வந்துட்டு இவரால் வந்து ஆதிரையோட கேம் மாறி கடைசியாக வந்து இன்றைக்கி ஆதிரை வந்துட்டு வியானா வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் சொல்கிற அளவுக்கு மாறி இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே வந்து ஆதிரையை சொன்னார் பாருங்க, அங்கே தான் ஹைலைட்டு. ஏன்னா ஆதிரையோட கேம் சுத்தமாக வரல அப்படின்ட்டு சொல்லிட்டு இங்கே குத்துனார். இதுக்கப்புறமா ஆதிரை வந்து எஃப்ஜே பின்னாடி போகாமல் கேம் பின்னாடி போய் இந்த பிக் பாஸில் ஏதாவது சம்பவம் பண்ணுவாங்களா கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா வியானாவை எப்போ வந்து அவங்க நாமினேட் பண்ணாங்களோ அதிலே போச்சு அவங்களோட கேமு. உங்களுக்கு இந்த எஃப்ஜே பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல ஓட்டு வாங்கியிருக்காப்புல. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கெமி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 50,976 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.41. கெமி ஃபஸ்ட் வீக் எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாஸ்க் போட்டிருக்காங்க, நான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு. இது கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வரும். மேபி அவங்க ஏதாவது ஒரு இதில் பை சான்ஸ் கேப்டன் கிடச்சதுன்னா மாறும். அதுக்கு முன்னாடி அவங்க வெளியே போகிறது வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு சுத்தமாக வரல. கெமியை உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்றது மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 50,021 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.27. அரோரா கண்டிப்பாக வந்து இந்த பிக் பாஸ் விட்டு போகிறதுக்கு அவங்களும் ரெடியாக இருக்காங்க. பிக் பாஸ் டீமுமே ரெடியாக இருக்காங்க. ஏன்னா வைல்ட் கார்டு வேறு வரப்போகிறாங்கன்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் அரோரா காலி. ஏன்னா நிறைய பேர் வந்து தீபாவளி வீக்கில் எவிக்ஷன் நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நடக்கும் அப்படி மாதிரி தான் இருக்குது. அதில் கம்மியாக ஓட்டு இருக்கிற அரோரா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா வச்சாங்கன்னா என்னென்னா டபுள் எவிக்ஷன் வைக்கணுன்றது ஒரு ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றினாலும் இன்னும் நல்லாயிருக்கும். அதில் அரோரா எஃப்ஜே இல்லை அரோரா அப்சரா இல்லை அரோரா கெமி இவங்க யாராவது அனுப்பிச்சி விட்டுட்டு ஒரு 10 கண்டஸ்டன்ட் சூப்பராக வெயிட்டாக வந்து அமிச்சாங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 9 வேறு லெவலுக்கு போகுன்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றது சொல்லுங்கள். சரி, இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6,88,310 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு தரமான ஒரு சம்பவமாக தான் இருக்குது. சரி, நாளைக்கு யார் எவிக்ட் ஆவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக யாரை சேவ் பண்ணுவாங்கன்ற கேள்வி நல்லா கேட்க முடியல. ஏன்னா நம்ம விஜய் சேதுபதி வந்துட்டு மொக்கையாக அந்த ஆர்டரை பண்ணுறாரு. போன வாட்டி பார்த்தீங்கன்னா கெமியும் யாரையோ சேவ் பண்ணார். செம்ம காண்டாயிடுச்சு. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.